ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 5-10% ஆண்கள் ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற நோயால் அவதிப்பட்டுருக்காங்க. இந்த ப்ராஸ்டேட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய யூரினரி பிளாடர் கீழேயும் மலக்குடலுக்கு முன்னாடியும் யுரித்ராவை சுற்றி ஒரு வால்நட் ஷேப்பில் தான் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி இருக்கும். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஏன் வீக்கம் அடையுது அப்படின்னா, நம்மளுடைய சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக சூடு அல்லது அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி ஆகும் பொழுது இந்த ப்ராஸ்டேட் பகுதி வீக்கமடையுது. இதனால் அந்த ஆணுக்கு யூரின் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும், அல்லது யூரின் போனதுக்கப்புறம் சொட்டு சொட்டாக லீக் ஆகிட்டே இருக்கும். இன்னும் நைட்டு கம்பல்சரி யூரின் அர்ஜென்சி ஃப்ரீக்குவன்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். போய் உட்காருவாங்க, ஆனால் யூரின் ஃப்ளோவாகவும் போகாது, கொஞ்சம் தான் போகும். நிறைய யூரின் அப்படியே அந்த யூரினரி பிளேடரில் தேங்கி இருக்கிற ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பல ஆண்களுக்கு யூரின் போகும்போது ரத்தமாகவே ஊற்றும். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மளுடைய உள்ளுறுப்பான சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அல்லது வெப்பமாக இருக்குது, அதாவது கதகதப்பாக இல்லை அப்படின்னு நம்ம உடம்பு பேசுகிற மொழி தான். அப்போ அந்த உறுப்பை எப்படி கதகதப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி வாரத்தில் 2 நாள் செக்கு நல்லெண்ணெய் குளியலை எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் நிறைய ரிச் ஃபைபர் நிறைஞ்ச உணவுகளை அன்றாட உணவில் சேர்த்துக்கணும். மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நிறைஞ்ச உணவுகளான சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், இந்த க்ரீன் டீ ப்ளஸ் சிட்ரிக் நிறைந்த உணவுகளான லெமன், கமலாப்பழம், சாத்துக்குடி, இந்த மாதிரி உணவுகளை நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய ப்ரோஸ்டேட் இன்ஃப்ளமேஷன்லேருந்து 100% வெளியேறலாம். இந்த வாழ்க்கை முறை மாறாத பட்சத்தில் தான் அந்த இன்ஃப்ளமேஷன் கேன்சராகவும் மாற வாய்ப்பு இருக்குது. அப்படியே ப்ரோஸ்டேட் கேன்சர் செகண்ட் ஸ்டேஜில் இருந்தாலுமே இந்த வாழ்க்கை முறை உணவு முறையை 100% ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% ப்ரோஸ்டேட் கேன்சர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியேறலாம். ஆனால் முத்தி போயிட்டு இயற்கைக்குள்ளே வரும்பொழுது அது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே நம்ம உறுப்புக்குன்னு ஒரு ஆர்கன் கிளாக் இருக்குது. அந்த ஆர்கன் கிளாக்கு பிரகாரம் நைட்டு 10 மணிலேருந்து காலை 4 மணி வரைக்கும் அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தூக்கத்தையும் மஸ்ட் பண்ணிவிட்டு உணவு முறை எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா இயற்கையோடு இணைஞ்சு பயணம் பண்ணும்பொழுது எந்தவித நோய் இருந்தாலுமே நம்ம உடம்பானது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். நன்றி.